Assalamualaikum. Hi friends. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களோட இட்லி தோசை மெதுவான இட்லி அது வந்து கடையில் வாங்குற மாதிரி கல் மாதிரி இட்லி இல்லாமல் நல்லா பூ மாதிரி இட்லி மற்ற மொறுண்டு தோசை கல் தோசை எல்லாம் எப்படி ஒரு பெட்டரில் நாங்கள் செய்கிறேன்றது தான் வந்து நான் இன்றைக்கி அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த ரெசிபியை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டவுட் இல்லாமல் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லி. மற்ற வந்து நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என் வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நான் எங்களோட சிஸ்டர் வீட்டில் இருந்த நாள் ஒன்று தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருந்தேன். என்னென்று சொன்னால் எனக்கும் வந்து இந்த இட்லி தோசை பேட்டர் ஃபஸ்ட்டுக்கு எப்படி செய்கிறேன்னு தெரியும். நானும் அவக்கிட்ட கேட்டு செஞ்சு பார்த்தேன். நல்ல இட்லி வந்து நல்ல சாஃப்டான இட்லியே வந்துச்சு. அதே மாதிரி வந்து தோசையும் நார்மலாக வந்து ரெண்டையும் வந்து ஒரு பேட்டரில் செய்ய மாட்டாங்க. இட்லிக்கு வேறையாக செய்வாங்க, தோசைக்கு வேறையாக செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் செஞ்சிங்கன்னு சொன்னால் ரெண்டையுமே வந்து ஒரே பேட்டர்லேயே உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நாங்கள் 1 கப் உளுந்து எடுத்துக்கிறோம். அப்போ 1 கப் உளுந்துண்டா நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே தான் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான அளவு உளுந்து 1 கப் போட்டுக்கோங்க. ஒரு 3/4 கரண்டி மாதிரி உளுவரிசின்னு சொன்னால் வெந்தயம் ஒரு 3/4 கரண்டி மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேர்க்குற அளவுலேயே அந்த கப்லேயே வந்து 3 மடங்கு பச்சை அரிசி அதையும் நல்லா கழுவி பச்சரிசியும் நல்லா கழுவி அதையும் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் உளுந்த அளந்த கப்புலேயே 1 கப் உளுந்துண்டா 3 கப் அரிசி பச்சை அரிசி. அப்போ அதையும் நல்லா கழுவி ஒரு 4-5 ஹவர்ஸ் மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு இந்த இதில் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஊற வைக்க போகலையே நல்லா கழுவிட்டே ஊற வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டையும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊற வச்சு தண்ணியே போட்டு தான் அரைப்பாங்க. ஆனால் அதுக்கு விட நான் இப்படி இந்த காட்டுற மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவும் நல்லா அரைப்படும், அதே மாதிரி இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டுக்கு உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு அரைக்க போகிறேன் பிளெண்டரில். அப்போ நல்லா கூல் வாட்டர் இருக்குது, நல்லா கூலான வாட்டர் ஊற்றி தான் அரைங்க. அப்போ வந்து பேட்டர் வந்து சாஃப்டாக வரும். இல்லாட்டி வந்து பிளெண்டர் சூடாக போல் வந்து அந்த மாவு வந்து இந்த குக்காவின மாதிரியாகவே ஒழுங்காக நீங்கள் இட்லி ஊற்ற போல் சாஃப்டாக வராது. அப்போ அதில் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு தர டிப்ஸ் என்னன்னு சொன்னால் கூல் வாட்டர் போட்டு எப்பயுமே வந்து தோசை மாவு அரைக்க போலையோ இட்லி மாவு அரைக்க போலையோ கூல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். நல்லா கூலான வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஸ்மூத்தாக இந்த நான் காட்டுற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. மிச்சம் தண்ணி ஆக்கிடுவானே பெட்ரு. சேம் அதே தான். இப்போ நாங்கள் அளந்து வச்சு இந்த 3 கப் பச்சை அரிசியும் வந்து இதே மாதிரி தான் கூழ் தண்ணி ஊற்றி தான் வந்து நாங்கள் அரைச்சி கொள்ளணும். அது வந்து நீங்கள் அரிசி வந்து எப்பயுமே அரைக்க போல் நல்ல ஸ்மூத்தாக தான் அரைக்கணும். ஆனால் எப்போவுமே நீங்கள் அதை கொஞ்சம் கையால் பிடிச்சி பார்க்க போல மாவு மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் ஓகே. அதை விட ஸ்மூத்தாக அரைப்படாது பிளெண்டரில். அப்போ நான் வந்து இந்த அரிசியை மட்டும் 2 பேஜஸ்க்கு போட்டு அரைச்சி கொள்ள போகிறேன். மிச்சம் தண்ணி சேர்க்காதீங்க, அளவாக சேர்த்துக்கோங்க தண்ணியை. நான் வந்து இட்லி பேட்டர் வேறு தோசை பேட்டர் வேறுன்னு சொன்னேன் வந்து நார்மலாக வந்து இட்லி பேட்டர் அரைக்க போல் வெந்தயம் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, பியோர் ஒயிட்டில் ஓணும் சுட்டி. ஆனால் வந்து நாங்கள் இதில் வெந்தயமும் சேர்த்தே அரைச்சிக்கிறோம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, டேஸ்ட்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸுமே வர இல்லை எங்களுக்கு. அப்போ நாங்கள் அரைச்சது ரெண்டையுமே வந்து ஒரே இதிலே ஊற்றிக்கொள்ள வேண்டியது தான். நாங்கள் எந்த புளிக்கிறதுக்கு ஃபர்மெண்ட் ஆகுறதுக்கு எதில் வைக்க போகிறோமோ அதே பவுல்லே வந்து ரெண்டையுமே சேர்த்தே ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து மாவெல்லாம் அரைச்சிட்டேன்.
இந்த மாவை அரைச்சதுக்கு பிறகு வந்து நான் இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட் மோட்டில் போடாமே உங்களுக்கு அப்படியே காட்டிக்கிறேன் என்னென்னு சொன்னால் வந்து அப்போ தான் உங்களுக்கு எந்த டைமிங் என்றே வந்து உங்களுக்கு விளங்கும். அப்போ நல்லா கையாலே எல்லாம் வலிச்சு போட்டுக்கோங்க மாவு எல்லாம் வந்து. அப்புறம் இந்த கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கையால் தான் செய்யணும், ஸ்பூன் யூஸ் பண்ண வேணாம். எங்களோட கையை யூஸ் பண்ண போல தான் மாவு வந்து சுருக்கண்டு ஃபர்மெண்ட் ஆகும்போது புளிக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கையால் இந்த மாவை அடித்து பெனையணுமென்று சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் சேர்த்துக்கொள்ள வேணாம். மாவை நல்லா கையால் இப்படி தாக்கிட்டு மூடி வைக்க தான் நிற்கிது. இப்போ இந்த ஓரங்களில் ஒரு டிஷ்யூவால் வந்து தொடச்சி விட்றேன். என்னென்னு என்ன வந்து இது காஞ்சதுக்கு பிறகு மாவாக நிற்கும். அப்போ நீங்கள் இது வந்து இது கன்சிஸ்டன்சியில் இருக்க போல் ஓரமெல்லாம் தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது செய்யணுமெண்டு இல்லை. அப்போ இது நாங்கள் நார்மலாகவே ஒரு சைடில் வச்சோம்னா அது பாட்டுக்கு புளிக்கும். அப்போ நாங்கள் இந்த பேட்டர் செஞ்சாண்டு வந்து கொஞ்சம் கூலான கிளைமேட் இருந்ததால் வந்து நாங்கள் இதை ஒரு கனத்த புடவையால் மூடி ஒரு என்ன சொல்கிற ஒரு சட்டி உளுக்க இறக்கி மூடி வச்சோம் இந்த மாதிரி. அப்போ இது வந்து அடுத்த நாள் மார்னிங் இது நாங்கள் நைட் வந்து மாவெல்லாம் அரைச்சி முடிய போல் எப்படியும் ஒரு 11 மணி இருக்கும். அப்போ நான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங் ஒரு 10 o'clock மாதிரி தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய எடுத்தேன் அந்த அன்றைக்கு. அப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிக்கும், உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். அப்போ அந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகிக்கணும் மாவு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வச்சுக்கிறேன் என்னத்துக்கு சொன்னால் வந்து சம்பல் உண்டு சட்னி உண்டு அரைப்ப வேண்டி தான் நான் தேங்காவை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு இந்த நேரத்தோடய திருவி. அப்போ அந்த ஃப்ரீஸ் பண்ணின இதில் இந்த டீஃப்ரோஸ்ட் ஆகுறதுக்கு தான் அதில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றி ஒரு வெங்காயம், ஒரு பச்சை கொச்சிக்காய், 2-3 வெள்ளை வெங்காயம், ஒரு தேசிக்காய் ஒன்று இல்லை ஒரு ½ தான் லைம் ஜூஸ், ஒரு ½ லைம்டு ஜூஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மாதிரி, தேவையான அளவு உப்பு, பெப்பர் வந்து ஒரு ½ டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை தாளிக்கிறதுக்கு சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தேங்காய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு பிறகு கடுகு சேர்த்து கடுவை வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்ததுக்கு பிறகு வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து அது நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு சட்னியில் ஊற்ற தான் இருக்குது. அப்போ சட்னியில் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதெல்லாம் நாங்கள் தாளித்து கொட்டினா உங்கள்கிட்ட காஞ்ச கொச்சிக்காய்க்கு மென்ஸுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சட்னியும் இதிலேயே சேர்த்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து இது சேர்த்தேன். அப்போ நாங்கள் இப்போ இட்லியை வேக வைக்கிறதுக்கு இட்லி குக்கரில் தண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த இட்லி குக்கரில் ஒரு கொடு மாதிரி வந்திக்கு அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலாக ஒரு கால்வாசி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு இட்லி வந்து எங்களுக்கு ஊற்றினதுக்கு பிறகு வெந்ததுக்கு பிறகு கலட்டை ஈஸியாக இருக்கணும்னு சுட்டியும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை ப்ரெஷ் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ வந்து எங்களுக்கு அந்த இட்லியை வந்து தட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இட்லி மாவை பார்த்தா விளங்கும் உங்களுக்கு பபிள்ஸாக ஃபோம் ஆகிக்குது. அப்படி ஃபோம் ஆகி இருந்தால் வந்து இட்லி மாவு வந்து நல்லா இந்த புளிச்சிக்குதுன்ற அர்த்தம், நல்லா ஃபர்மெண்ட் ஆகிக்குதுன்ற அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் அந்த மாவை பார்த்தா உங்களுக்கே விளங்கும் அதில் அந்த பபிள்ஸாக ஃபோம் ஆகிக்குது.
அப்போ நாங்கள் இது வந்து நாங்கள் ஊற்ற தேவையான அளவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு அந்த நாங்கள் ஊற்றுற அளவுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து உப்பு போடணும். இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் இந்த பவுலில் எடுத்த கணக்கு உங்களுக்கு போதுமென்னு சொன்னால் மற்றது கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. அது அப்படியே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கொள்ளணும். மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலும். அப்போ நாங்கள் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு எடுக்கணும் யூஸ் பண்ண போப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இடம் வச்சு ஊற்றுங்க. ஃபுல்லாக நிறச்சி ஊற்றிடாமல் கொஞ்சமாக இடம் வச்சுட்டு ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தோசை ஊற்றி கொள்ளுவோம்னு சொல்லி தான் தோசை கல் அடுப்பில் வச்சுக்குது. அப்போ இது நான்ஸ்டிக் தான். நீங்கள் கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறீங்கன்னு யூஸ் பண்ணி கொள்ளையிலும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இட்லி குக்கரில் வந்து இட்லி வெந்தத்தோடையே வந்து விசில் அடிக்கும். அப்போ எங்களுக்கு விசில் அடித்த உடனே வந்து இட்லி வெந்திக்காண்டு பார்த்து கொள்ளையிலும். அப்போ தோசை மாவுக்கு வந்து பெட்டர் கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ நீங்கள் தோசை மாவு அரைக்கிறீங்க தோசை ஊற்ற போகிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தோசையை பார்த்துருந்தாலே உங்களுக்கு விளங்கும். அங்கங்கே அந்த பபிள்ஸ் மாதிரி இந்த ஓட்ட மாதிரி இருக்குது. அது வந்து எங்களோட மாவு வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகியிருந்தால் தான் அப்படி வரும். அப்போ அது வரும் ஒன்றும் கட்டாயம். அப்போ இட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கொஞ்சம் கத்தியால் குத்தி பார்த்தேன். அப்போ அந்த கத்தியில் கொஞ்சம் ஒட்டுது. அப்போ இன்னும் கொஞ்சம் வேணும்னு சுட்டி அதை மூடி வச்சுட்டேன். அப்போ நீங்களும் தோசை செய்ய போப்பல வந்து பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிச்சுன்னு சொன்னால் உங்களோட மாவு வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகிக்கின்ற அர்த்தம். இப்போ இதில் தான் நல்ல டேஸ்ட்டான தோசை இட்லியும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு புளிச்சிருந்தா தான் மாவு.
பார்த்தீங்கன்னா கல் நல்லா சூடாக இருந்தாலும் தோசை ஒழுங்காக ஊற்றுறதுக்கு வராது. அப்போ எப்போயுமே நீங்கள் வந்து கல்லில் கொஞ்சம் தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கோங்க. ஒரு தோசையை இறக்கிட்டு மறு தோசையை. ஏனென்றா கல் ஓவராக ஹீட் ஆகினாலும் வந்து தோசை வந்து உங்களோட கரண்டியோடு ஒட்டி கொண்டு உடஞ்சி வர பார்க்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இட்லி வந்து நல்லாவே வெந்துட்டு, அப்போ இட்லியை நாங்கள் இறக்கிடுவோம். இட்லியை எப்போயுமே இறக்கின உடனே வந்து கலட்ட போவானம். இப்படி எல்லாம் தட்டையும் வந்து அந்த இதுலேருந்து கலட்டி வச்சிடுங்க அந்த செட்டில் இருந்து. அப்போ அதை நாங்கள் கலட்டி வச்சுட்டு ஒரு சைடில் நாங்கள் வந்து தோசை சுடுற வேலையிருந்து அதை செஞ்சு கொள்வோம். லாஸ்ட்டில் வந்து இதை ரிமூவ் பண்ணுவோம் இங்கே இந்த தட்டில் இருந்து. இல்லாட்டி அதை நாங்கள் சுடு அதை இறக்க போன மாதிரி சொன்னால் இட்லி வந்து உடஞ்சி தான் வரும். இட்லியும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபுல்லாக பபிள் சீக்கிரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கரண்டியை நீங்கள் அந்த இட்லியை கலட்ட போகிற கரண்டியை வந்து நல்லா தண்ணியில் தொட்டு கலட்டுங்க. அப்போ வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள், அந்த கரண்டியை நலச்சி தான் நாங்கள் கலட்ட போல் கலட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இட்லி ரெடி. இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்க போலே விளங்குதான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரியே நான் சொன்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இட்லி செஞ்சு பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து அதை தின்ற டைம் வரைக்கும் வந்து அதை ஒரு லஞ்ச் இட்டால் மூடி வச்சேன். அப்போ அந்த சூடு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லியும் உங்களுக்காக வேண்டி பிச்சு காட்டுற எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, பஞ்சு போல் இருந்துச்சு இட்லி வந்து. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து புள்ளியோளுக்கு தீர்ப்போம் என்று சொல்லித்தான் நானும் எங்களோட தங்கச்சியும் வந்து இது புள்ளியோளுக்கு தான் இது சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்தாண்டைக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்களை பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான், இட்லி, தோசை, கோழியான முந்தின நாள் ஆக்கினது இருந்துச்சு, சட்னி இருந்துச்சு. அப்போ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிக்குமேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லாட்டி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.